ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். புது ஓவனில் பேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி புது ஓவனில் பேக் பண்ணி பேக்கிங் ரெசிபீஸ் 2-3 போட்டிருக்கேன். இனியும் நம்ம அப்பப்போ பேக்கிங் ரெசிபீஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஒரு டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யாருனாலும் செஞ்சு பார்க்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாதவங்க விஸ்கு கூட யூஸ் பண்ணலாம். 3 முட்டையில் 1 கப் அளவுக்கு சுகர், சீனி சேர்த்துக்கிறோம். இதை நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். சீனி நல்லா கரைஞ்சி முட்டையோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கட்டியாக வந்துடணும். நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் கருவை தனியாக பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதை விட உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். மஞ்சள் கரு சேர்த்து மிக்ஸ் பண்ணினாக்கில் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், நான் ஹோல் மில்க் சேர்த்துருக்கேன், காய்ச்சாமல் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதில் 20 கிராம் சேர்த்துக்கணும். எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பைனாப்பிள் வேண்டாம்னா நீங்கள் வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாம் கலந்த பிறகு நம்ம மாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டையும் சேர்த்தே நம்ம சலித்து சேர்த்துக்கணும். இது ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஓவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். எந்த பேக்கிங்காக இருந்தாலும் ப்ரீஹீட் கட்டாயம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது கேக்கோ பிஸ்கட்டோ ப்ராப்பராக வரும். மாவு சேர்த்த பிறகு நம்ம பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக எடுத்து வச்சுட்டு நைஸாக அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சுற்றிட்டு கட் பண்ணுற மாதிரி இப்படி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 8 இன்ச்சு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மாற்றிக்கலாம். 8 இன்ச்சு ட்ரேயில் பேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கேக்காக வரும். நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 7 இன்ச்சு ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு 2-3 தடவை தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு பேக் ஆகும். இதை ஓவனில் வச்சுட்டு 180 டிகிரியில் பேக் மோடு வச்சுருக்கேன். இதை 35 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் டைம் ஒவ்வொரு ஓவனுக்கும் கொஞ்சம் வேறுபடும். நீங்கள் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துலேருந்தே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சு. ஒரு நைஃபோ ஒரு டூத் பிக்கோ வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம், உள்ளே ஒட்டாமல் வரணும். நல்ல பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஆறின பிறகு பீஸ் போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து நான் வச்சுட்டேன், நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம். கேக் நல்லாவே சாஃப்டாக இருந்ததுங்க. அதுவும் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக இருந்தது. நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் அடுப்பில் வச்சு எப்படி பேக் பண்ணுறது, நார்மல் பாத்திரத்தில் பேக் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் புது புது வீடியோக்கள் போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.